ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் பார்க்க போகிறோம். எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு ஜாபுக்கு போனாலுமே எக்ஸலுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எந்த ஒரு டேட்டாஸ் ரெடி பண்ணணுனாலும் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணணுனாலும் நம்ம எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே இப்போ எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஈஸியான வழியில் ஈஸியான மெத்தடில் நம்ம எக்ஸலை யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸலில் அதில் பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு டூல்ஸில் லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செல்லில் என்ன வேல்யூ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டாவை நம்ம வேல்யூ பண்ண போகிறோம். இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு இந்த செல்லில் நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேனோ அது என்ன வேல்யூவாக இருக்கணுங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நான் வேல்யூவே நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஃபோன் நம்பர்னால் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்ஸ் நம்பர் தான் இருக்கும் இல்லையா. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் டைப் பண்ணால் கூட அக்செப்ட் பண்ணிட்டு தான் வெளில வருது இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்ஸ் நம்பருக்கு மேலேயே இருக்குது, ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுது. இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட் அப்படியே வெளியில் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. நான் நம்ம எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துலையே நான் எனக்கு இன்கேஸ் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட்ஸ் நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே எனக்கு இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எரர் மெசேஜை எனக்கு காமிக்கணும். அப்போ அதுதான் டேட்டா வேலிடேஷனில் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா அப்படிங்கிற ஒரு மெனுவில் போகிறேன். இந்த மெனு இருக்கு இல்லையா, இதில் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெனுவில் போய் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எதில் போகிறோம், இந்த மெனுவில் டேட்டாவில் போகிறேன். டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கா, இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வந்துடுது. இப்போ இந்த விண்டோவில் தான் நம்ம வேல்யூ வேலிடேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனி வேல்யூன்னு இருக்குது. எனி வேல்யூனா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வேல்யூ எது வேணாலும் டைப் பண்ணதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எனி வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணி கஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா சொன்னேன், லென்த் அப்படிங்கிற ஃபார்முலா. என்ன லென்த் ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல் டு லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல பிங்கிற காலத்தில் 3rd ரோவில் அப்போ B3 கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு அதில் கொடுக்க போகிற வேல்யூ எனக்கு 10 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதாவது 10 டிஜிட்ஸ்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே கொடுக்குறேன். 10 டிஜிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா. இன்கேஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன் 10 டிஜிட்ஸ் மேலே கொடுத்தாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்குதா என்னான்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி மெசேஜ் வருது பாருங்க. நான் 10 டிஜிட்ஸ்க்கு மேலே கொடுக்கும்போது என்னுடைய வேல்யூவில் நான் கொடுக்குற செல்லில் உள்ள வேல்யூவே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் மெசேஜ் காமிக்குது பாருங்கள். இதை காமிக்குதா, ஏன்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ இதில் எனக்கு 10 டிஜிட்ஸ்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் நான் இங்கே எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் டைப் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டா வேலிடேஷன்லேயே போய் இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய எரர் மெசேஜுக்குள்ளே என்ன வரணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், டேட்டாவில் போகிறேன், வேலிடேஷன் போகிறேன், டேட்டா வேலிடேஷன். அதில் இன்புட் மெசேஜ் என்ன வேணும், இன்புட் மெசேஜ் என்டர் வேல்யூ, ஒரு வேல்யூன்னு கொடுத்து இல்லை ஏதோ ஒரு வேல்யூ நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் வேல்யூ, என்டர் கரெக்ட் வேல்யூ, என்டர் என்டர் வேல்யூன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன். அடுத்தது எரர் மெசேஜ். இன்கேஸ் நான் அதில் 10 டிஜிட்ஸ்க்கு இல்லாமல் கூட கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்னா எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரணும், இல்லை ஸ்டாப், எது வேணாலும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வார்னிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் டைட்டில் கொடுக்குறேன். என்ன வரணும், எனக்கு தப்பாக நான் என்ட்ரி பண்ணேன்னா எரர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பாரில்
எனக்கு என்டர் கரெக்ட் வேல்யூ அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்டர் கரெக்ட் வேல்யூ அப்படின்னு வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறப்ப என்ன வருது பாருங்கள், ஒரு டைட்டில் நேம் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, அந்த நேமில் என்டர் வேல்யூன்னு வருது. இப்போ இல்லைன்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து வேல்யூ கரெக்டாக 10 டிஜிட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இன்கேஸ் அதில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன் பாருங்கள், என்டர் கொடுக்குறப்ப என்ன வருது, இந்த எரருங்கிறது தான் டைட்டில் மெசேஜ். டைட்டில் என்ன கொடுத்தேன், எரர்னு கொடுத்தேன்னா கொடுத்தேன். என்னன்னு சொல்லியிருந்தேன், என்டர் கரெக்ட் வேல்யூ. அப்போ நோன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கரெக்டான வேல்யூ வந்து என்ட்ரி பண்ணாதான் நமக்கு அடுத்த காலத்துக்கே நமக்கு வந்து அது போகும். தப்பான வேல்யூவை நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா போகாது. என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ், இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா, இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு செல்லில் உள்ள டேட்டாவை வந்து நம்ம என்ன வேலிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா, என்ன ஆப்ஷனில் போனோம், டேட்டாவில் போனோம், டேட்டா வேலிடேஷனில் டேட்டா வேலிடேஷன். ஓகேவா, இதில் தான் போய் நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த காலத்தையெல்லாம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.